ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ரீசெண்டாக ஒரு ஈவெண்ட்ல டிடிகே தினகரன் போயிருக்கும்போது அங்கே நிறைய குழந்தைகள் கடவுளே அஜித்தே அப்படின்னு கத்திருப்பாங்க. அப்போ அது ஒரு மிகப்பெரிய பரபரப்பான வீடியோவை போயிருந்தது. அண்ட் இன்னைக்கு பிரஸ் மீட்ல டிடிகே தினகரன் அவர்கள் அதை பத்தி வெளிப்படையாக சொல்லியிருக்காரு. ஆமா, நான் போன அந்த ஃபங்க்ஷன்ல கடவுளே அஜித்தேன்னு கத்துனாங்க. பட் அதை பத்தி நிறைய தொலைக்காட்சியில வேற மாதிரி சித்தரிச்சு சொல்லிட்டாங்க. கடவுளே அஜித்தேன்னு சொன்னா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஏன்னா நானே அஜித் ஃபேன் தான், எனக்கு அஜித்தை ரொம்பவே பிடிக்கும். இப்போ ரீசெண்டா எல்லா இடத்துலயும் எல்லா ஈவெண்ட்லயும் கடவுளே அஜித்தேன்னு அதை சொல்லி ரொம்ப ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு. அதை பார்க்கவே ஹாப்பியா தான் இருக்கு. அண்ட் என் வீட்டுல சொன்னப்ப கூட அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருந்தது. அதனால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு வெளிப்படையா சொல்லியிருக்காரு. அண்ட் எனக்கு அஜித் மட்டும் இல்ல, விஜயும் பிடிக்கும், ரஜினியும் பிடிக்கும், நான் இது எல்லா இடத்துலயும் சொல்லியிருக்கேன் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காரு. அண்ட் அந்த நிகழ்வு நடந்ததுக்கு அப்புறம் தான் நடிகர் அஜித் அவர்கள் அந்த ஒரு நோட்டீஸே ரிலீஸ் பண்ணாரு. இனிமே கடவுளே அஜித்தேன்னு கூப்பிட வேணாம் அப்படின்னு. அதுல இருந்து நம்ம ஏகே ஃபேன்ஸ் எல்லா இடத்துலயும் கடவுளே அஜித்தேன்னு கூப்பிடுறதுல வெறும் அஜித்தே அஜித்தேன்னு தான் கூப்பிடுறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம பிரசன்னா அவர்கள் இப்ப ரீசெண்டா ஒரு போஸ்ட் போட்டாரு, கடவுளே அஜித்தேன்னு தானே சொல்லக்கூடாது, அழகே அஜித்தேன்னு சொல்லலாம்ல அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் ஃபேன்ஸ் அழகே அஜித்தேன்னு தான் எல்லா இடத்துலயும் ட்ரெண்டிங்கா சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் இப்ப இது அரசியல் கூட்டத்துல கூட இந்த மாதிரி ட்ரெண்டிங் வார்த்தை போக ஆரம்பிச்சிடுச்சு. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்ப டிடிகே தினகரன் அவர்கள் பிரஸ் மீட்ல கடவுளே அஜித்தேன்னு சொன்னதுல எந்த பிரச்சனையும் இல்லை, நான் ஒரு அஜித் ஃபேன், எனக்கு அஜித்தை ரொம்பவே பிடிக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காரு. அதை பத்தி உங்க ஒப்பீனியனை நம்ம கான்வர்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.